ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்னஸ். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட சிம்பிளான ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதோட இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் தெரியாதவங்களுக்குலாம் அதை கற்றுக் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா அவங்களுக்குலாம் அதோட டெக்ஸ்சர் தெரியாது, அது எப்படி வடிக்கணும்னு தெரியாது, கையில் சுற்றும் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம சிம்பிளாக கற்றுக் கொடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி தலைக்கு நம்ம எண்ணெய் வச்சுக்கலாம். எந்த ஒரு ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடியுமே தலைக்கு நல்லா எண்ணெய் வைக்கணும். ஆயை நல்லா ஹீட் பண்ணி நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஹீட் பண்ணி தலையில் நல்லா ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணுங்கள். ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், ஹேர் லாஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறோம். ஸ்கேப்பில் வந்து லாஸ்ட்டு முடி வரைக்கும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த முடியில் இந்த விட்டுலாம் இருக்காது. ஸோ நல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour விட்டுடலாம். இப்போ நம்ம அப்படியே ஃப்ளாக்ஸீட் ஜெல் ரெடி பண்ணிடலாம். ப்ரொமோஷனுக்காக கொஞ்சம் பொய் சொல்லலாம், இவ்வளோ பொய்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு அது வடிக்க தெரியாது, அதோட கண்டிஷன் தெரியாது, அப்படி இப்படின்னு எவ்வளோ பொய் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹேர் பேக் அது ஒன்று தான். ஹெல்த்தியான ஹேர் பேக்கும் அதுதான். வாங்க செஞ்சிடலாம். பாத்திரத்தை எடுத்துகிட்டு 3 ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் ஜெல் சேர்த்துடலாம். உங்களோட ஹேர் திக்னஸ்க்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சின்ன கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது மாதிரி தான் உங்கள் ஹேர் திக்னஸ் எப்படியோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கவனிச்சிக்கோங்க. இது அடுப்பில் வச்சு கொதிக்கிற பதம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப தீ வச்சிட்டிங்கன்னா பொங்கிடும். ஸோ அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க வைக்கும்போது உங்களுக்கே தெரியும் அதில் ஜெல் பதம் வரும். நார்மல் தண்ணிக்கும் ஜெல்லுக்கும் எல்லாருக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த டைமில் நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டினீங்கன்னா உடனே ஜெல் ஃபார்ம் ஆகாது. ஸோ நல்லா ஆற விடணும். நல்லா ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜெல் பதம் கிடச்சிரும். இதுதான் ஃப்ளாக்ஸீட் ஜெல். இதில் ஏதாவது ஒரு கஷ்டமான வேலை இருக்கா? இதுக்கு எதுக்கு 200 400 கொடுத்து ஃப்ளாக்ஸீட் ஜெல் கடையில் வாங்கி அப்ளை பண்ணுறாங்கன்னு தெரியல. அதையும் மக்கள் நம்பி ஏமாறு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ போய் சொல்கிறாங்க. ஈஸியான 5 minutesல செய்கிற ஜெல் தான் இது. இது நல்ல ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த ஹேர் பேக் நான் அப்ளை பண்ணுறேன்னா, எனக்கு ட்ரை ஹேர் எவ்வளோ தான் எண்ணெய் தேய்ச்சாலும் எனக்கு வந்து ரொம்ப ட்ரை 3 நாளே ஹேராக ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ நான் வீக்லி 2 times இது நான் அப்ளை பண்ணுவேன். எனக்கு இது ஹேர் நல்லா அடர்த்தியாக வளரும். எனக்கு நல்ல ஒரு இந்த பொடுகெல்லாம் நீக்கி கொடுக்கும் இந்த ஹேர் பேக். ஸோ ஒரு டைம் யூஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்துட்டு ஹேரில் வந்துட்டு ஒரு ஸ்மூத் அண்ட் ஷைனி லுக் கொடுக்கும். எனக்கு இந்த ஹேர் பேக் ரொம்பவே பிடிக்கும். ஹேர் பேக் வீக்லி 2 times தாராளமாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 1/2 hour விட்டு அதுக்கப்புறம் இந்த ஜெல் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜெல்லெல்லாம் கடையில் வாங்காதீங்க. அதில் எவ்வளவோ கெமிக்கல்ஸ் கலந்துருப்பாங்க. நார்மலாக நம்ம இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறதா நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸும் கூட. கடையில் வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல்லுன்னு சொல்கிறாங்க. அதில் ஃப்ராக்ரன்ஸ்க்கு எவ்வளவோ கலந்துருப்பாங்க, அந்த கண்டிஷனுக்கு எவ்வளவோ கலந்துருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் ரெடி பண்ணி தேய்க்கும் போது நம்மளுக்கு எல்லா பெனிஃபிட்டும் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இது நல்லா ஸ்கேல்ப்லேருந்து நல்லா லாஸ்ட் முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுங்க. தலையில் நல்லா மசாஜ் கொடுங்க. பார்த்தீங்களா அந்த கண்டிஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதே கண்டிஷன் கடையில் வாங்குறாலே கண்டிஷன் தான் நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யலாம். வீட்டில் ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஹேருக்கு. தலையில் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour விட்டுருங்க. நல்லா உங்கள் தலையில் நல்லா ஒரு உள்ளே போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்களா ஹேர் எவ்வளோ ஸ்மூத் அண்ட் ஷைனியாக இருக்குன்ட்டு. இதை நீங்கள் ரெகுலராக தேய்ச்சிட்டே வரும்போது ஹேர் லாஸ் ரொம்ப கம்மியாகி உங்களுக்கு அடர்த்தி கொடுக்கும். அடர்த்தி அதிகமாகும் போது முடி நல்லா க்ரோத் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹேர் லாஸ் கம்மி பண்ணணும், பொடுகு கம்மி பண்ணணும். இது ரெண்டும் கம்மி பண்ணாலே நம்மளுக்கு ஹேர் ஆட்டோமேட்டிக்காக வளரும். ஸோ அதுக்கு இந்த ஹேர் பேக் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹேர் பேக் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்பி யூஸ் பண்ணலாம் இந்த ஹேர் பேக்கு. இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதில் தான் சைடு எஃபெக்டே இருக்குது. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி ஹேர் நல்லா க்ரோத் ஆனவங்களாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.